அவர் வராரா இல்ல அவரு மட்டும் தனியா வரல, கூட இவரையும் கூட்டிட்டு வராரு. அது என்னன்னு எனக்கு இன்னைக்கு தான் புரியுது. விஜய் மட்டும் தனியா வரலைங்க, கூட அவரையும் கூட்டிட்டு வராரு. யார் அந்த அவரு? திரிஷாவையும் கூட்டிட்டு வராரு. ஓ, திரிஷாவும் வராங்களா? திரிஷா மட்டும் தனியா வரல, கீர்த்தி சுரேஷையும் அவங்க கூட கூட்டிட்டு வராங்க அப்படிங்கறதுதான் அவங்க அன்னைக்கு எல்லாம் வந்திருக்காங்க. நமக்கு ரொம்ப லேட்டா புரிஞ்சிருக்குது. இப்ப திரிஷா அங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அப்ப இந்நேரம் சிபிஐ என்கொயரியில அது வெளியே வந்திருக்கும்ல. இப்ப நயனா நாகேந்திரன் அவர்கள் பேசுனது அது பொதுவெளியில பேசக்கூடாத விஷயம். அதுக்கு நம்மளும் கண்டிச்சு யூடியூப் வீடியோஸ்லயும் பதிவு போட்டிருக்கிறோம், பர்சனலாக நம்ம எழுதியிருக்கிறோம். அதே போல நக்கீரனை கண்டிச்சோ இல்லை இதே போல பல பத்திரிகைகள் எழுதியிருக்கும்ல, அப்போ அவங்கள கண்டிச்சோ இல்லை அவங்க மேலே டிஃபர்மேஷனும் போட்டிருக்கலாம்ல. திரிஷா ஏன் போடலை? அந்த ஆர்டிக்கல் என்னவா முடியுதுன்னா, விஜய் திரிஷாவிடம் ஏதோ வலுவாக மாட்டிக்கொண்டார், அதனால மறுப்பு சொல்ல முடியாமல் அவங்க நேரில் பார்த்தோன்னே அவர் வந்து ஓகே அப்படின்னு மாட்டிக்கிட்டாருன்னா எப்படி ஏதாவது வீடியோ ப்ரூஃப் அந்த மாதிரியான விஷயமா அது என்னங்கிறது முழுசாக தகவல் தரல. இது திரைத்துறைக்கு தெரியும் அப்படிங்கிறத அவங்க 2007 எழுதியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் சில கேமராக்கள்லாம் ரவுண்ட் பண்ணி ஃபோட்டோஸ் வந்துருக்குது. இதெல்லாம் நடந்ததுன்னு முதல்ல சொன்னது நக்கீரன் தான். அப்பயும் இதே கேள்வி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அது எப்படிங்க நாங்க நம்புறது? நக்கீரன் சொன்னா அவங்க வந்து திமுகக்கு சப்போர்ட், அவங்க வந்து இந்த கட்சிக்கு சப்போர்ட் அப்படின்னு. இப்போ நீங்க போட்டோ வந்துருச்சுல, நீங்க மீசைன்னு அந்த மீசையை ரொம்ப இழுத்து பார்க்காதீங்க. அவர் வச்சிருக்கிறது வந்து மீசை மயிர் கிடையாது, அது டைனமைட் ஒயரு. நீங்க ரொம்ப இழுத்தீங்கன்னா ஜெயலலிதா பீஃப் சாப்பிட்ட கதை, எஸ்டேட் எட்டி பார்த்த கதை, முதல்ல போட்டோவை வெளியிட்டது நக்கீரன் தான். 10 மணிக்கு MKB நகர், 1 மணிக்கு கொளத்தூர், 2 மணிக்கு வில்லிவாக்கம், 3 மணிக்கு அண்ணா நகர், 4 மணிக்கு விருகம்பாக்கம், 4 மணிக்கு மேல வண்டி ஓடாது. மக்களுக்கு தொந்தரவு இல்லாம பண்ணிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்க அரசியலுக்கே வராதீங்க, மக்களுக்கு இன்னும் தொந்தரவே இருக்காது. 41 பேர் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தானே செத்து போனாங்க. புட்சட்னி ராஜ்மோகன் அவர் எழும்பூர் தொகுதி வேட்பாளர், நீங்க என்ன புட்சட்னி வர காலைல நீங்க சோறு போடுங்க, மத்தியானம் நீங்க சோறு போடுங்கன்னு யாசகம் கேட்குறியா? எனக்கு புரியல. நீ வந்து வேட்பாளரா இல்ல நீ வந்து வேற எதுமா? சுத்தமா வந்து டவுட்டா இருக்கு. இப்படி யாராவது பேசி கேட்டிருக்கீங்களா? அறிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு யூடியூப் ஸ்பாட்டரில் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் குறித்து நக்கீரனில் ஒரு அறிக்கை வந்திருக்குது. அது மிகவும் சர்ச்சையாகவும் ஆயிருக்குது. ஏன்னா நக்கீரன் கோபால் அவர்களை நம்ம விர்ச்சுவல் வைரஸ்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இணையதளத்தில். ஏன் அது சர்ச்சையாச்சு? எதனால் இந்த அட்டாக்ஸ்? ஆக்சுவலாக 2 திருத்தம் நீங்கள் சொன்னதில். அவனுக்கு வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது, அவங்க விர்ச்சுவல் அபியூசர்ஸு. ரெண்டாவது நக்கீரன் வெளிவந்தது அறிக்கை கிடையாது, அது வந்து ஒரு ஆதாரம், ஒரு அஃபிடவிட். அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கரூர் ஸ்டாம்பேட் நடந்தது இல்லையா, அந்த 41 கொலைன்னு தான் அதை சொல்லணும். அந்த 41 கொலைகளை கண்ணால் பார்த்த இன்னொரு சாட்சியாக விஜய் கூட இருந்து அதை பார்த்த நபரில் திரிஷாவும் ஒருவர். அந்த விஜய் வந்த அந்த பிரச்சார யம வாகனத்தில் திரிஷாவும் இருந்தாங்க அப்படிங்கிற ஆதாரத்தை நக்கீரன் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்புறம் இந்த இவர் ஒருத்தர் புட்சட்னி ராஜ்மோகன், அவர் எழும்பூர் தொகுதி வேட்பாளர், நீங்க என்ன புட்சட்னி வர நான் அதுக்கு பின்னாடி வர. அவரும் இந்த காலேஜ் பில்லு சேர்ந்து ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணாங்கல்ல, இந்த அவர் வராரா இவர் வராரா அப்படின்றதுனா. அவர் வராரா இல்லை அவரு மட்டும் தனியாக வரல, கூட இவரையும் கூட்டிகிட்டு வராரு. அது என்னன்னு எனக்கு இன்னைக்கு தான் புரியுது. விஜய் மட்டும் தனியாக வரலைங்க, கூட அவரையும் கூப்பிட்டு வராரு. யார் அந்த அவரு? திரிஷாவையும் கூட்டிகிட்டு வராரு. ஓ, திரிஷாவும் வராங்களா? திரிஷா மட்டும் தனியாக வரல, கீர்த்தி சுரேஷையும் அவங்க கூட கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் அவங்க அன்னைக்கு சொல்ல வந்திருக்கிறாங்க. நமக்கு ரொம்ப லேட்டாக புரிஞ்சிருக்குது. ஏன் கீர்த்தி சுரேஷ் சம்மந்தம் இல்லாமல் இழுக்கிறேன் அப்படின்னா, நக்கீரனுடைய அந்த ஆதாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாமக்கல்ல முதல் கூட்டம் நடக்குது. நாமக்கல்ல இருந்து அப்படியே வண்டியை கிளப்பிக்கிட்டு 50 கார் துரத்த, 200 பைக்கு துரத்த விஜயோடைய அந்த யமவாகனம் கரூருக்கு வந்தடையுது. இப்போ அந்த நாமக்கல் கூட்டத்தில் விஜய் வந்து லேட்டாக வந்தார். அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறோம். அந்த கூட்டத்துக்கு திரிஷாவும் கீர்த்தி சுரேஷும் விஜய் கூட அதே கேரவனில் அந்த யமவாகனத்தில் இருந்ததாகவும், அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு வந்து வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அவங்க நாமக்கல்லேருந்து கிளம்பிட்டதாகவும், அதுக்கப்புறம் திரிஷா மட்டும் தனியாக இருப்பாங்கள்ல, ஒரு பெண் வந்து தனியாக இருக்கு, அதை எப்படி அவங்கள மட்டும் தனியாக விட்டு போக முடியுமா? இப்போ 2 பெண்கள் இருந்தாங்க, சரி இவங்களுக்கு அவங்க ஒத்தாசையாக இருப்பாங்க, அவங்க இவங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க மட்டும் வேலைன்னு போயிட்டாங்க, இவங்க வேலை இல்லாமல் சும்மா இருக்காங்களே, இப்போ இவங்களை மட்டும் நம்ம தனியாக அப்படி தவிக்க விடக்கூடாது, சரி நம்ம கூட்டத்துக்கு கூப்பிட்டு போவோம் அப்படின்னு விஜய் பிரச்சார வாகனத்தில் ஏற்றி கரூர் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்ததாகவும் அந்த ஆர்டிக்கிள் அஃபிடவிட் ஆதாரம் வந்து சொல்லுது. இப்போ இதை பார்த்து ரொம்ப அஃபண்ட் ஆகி தான் இந்த விர்ச்சுவல் அபியூசர்ஸை வந்து நம்ம வாய்ஸ் ஆஃப் மாமனார் அவங்களோட காலாட்படையிலேயே விட்டு இப்படி நக்கீரன் கோபால் அவர்களை கடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ அவங்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, இது எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்ற ஒரு இது இருக்கும். இது ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு இல்லையா? இல்லை, இது குற்றச்சாட்டு அப்படிங்கிறது நம்ம பலமுறை சொல்லிட்டே தான் இருக்கோம். நீங்கள் வந்து யாரை அட்டாக் பண்ணுறீங்க, யாரை தாக்குறீங்கிறதுல கவனமாக இருங்க. நீங்கள் ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே நோண்டிங்கன்னா உண்மையை பூரா கிளறி வெளியே கொட்டிடுவாங்க அப்படின்னு. ஏன்னா முதல்ல
நக்கீரன்ல இருந்து தான் இதை முதல்ல பிரேக் பண்ணுறாங்க. என்னன்னா இந்த கரூர் ஸ்டாம்பேடு சம்பவம் அப்படிங்கிறது எதுக்கு இவ்வளவு கூட்டத்தை சேர்த்தாங்க அப்படின்னா, அங்கே ஜனநாயகன் படம் ஷூட்டிங் நடந்திருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஜனநாயகன் படம் ஷூட்டிங் நடந்தது. அதுக்கு வந்து ஆரி அலெக்ஸா போன்ற அந்த ஒரு 2-3 ஃபோட்டோலாம் வந்துச்சு. சினிமா கேமராக்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் சில கேமராக்கள்லாம் ரவுண்ட் பண்ணி ஃபோட்டோஸ் வந்திருக்குது. இதெல்லாம் நடந்ததுன்னு முதல்ல சொன்னது நக்கீரன் தான். அப்பயும் இதே கேள்வி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அது எப்படிங்க நாங்கள் நம்புறது? நக்கீரன் சொன்னால் அவங்க வந்து திமுகவுக்கு சப்போர்ட், அவங்க வந்து இந்த கட்சிக்கு சப்போர்ட் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஃபோட்டோ வந்துருச்சுல, அதை ஒரிஜினா மேலேயே வேற சொல்லியிருந்தாரு அவர். இடையில வேற ஒரு கார்டு ஸ்ட்ரீட் இருக்குது. நாங்கள் வந்து ஷூட்டிங்லாம் எடுக்கல, சும்மா ஷூட்டிங்க்கு வந்து ட்ரையல் தான் பார்த்தோம் அப்படின்னு நம்ம எழும்பூர் வேட்பாளர் அவர் சொன்னதான் ஒரு கார்டு ஸ்டிக்கிட்டு இருக்குது. அது என்ன விவரம்ங்கிறது தெரியல. ஸோ இப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில் இதையும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. இப்போ ஃபோட்டோஸ் வெளில வந்துருச்சுல, சிபிஐ விசாரணையில் அதுவும் கேட்கப்பட்டதா செய்தி குறிப்புலாம் வந்துச்சு. அப்போ இதுவும் மெல்ல மெல்ல அடுத்து வெளியே வரும். அதுவும் இல்லாமல் இவங்க என்ன கார்னர் பண்ணுறாங்கன்னா, நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து திமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கார், அதனால் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். திரிஷா பிளாக்மெயில், மிரண்ட விஜய், சினிமா சீரியஸ், இது நக்கீரனில் வெளிவந்த ஒன் ஆஃப் த ஆர்டிக்கல். இது எப்போ வந்திருக்கலாம் சும்மா சொல்லுங்கள்? இது என்ன, இது வந்து அவரோட சினிமா காலகட்டம் அந்த மாதிரி ஏதாவது வந்துருக்கும். இது தாவேக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் விஜயை கடிக்கிறாங்க அப்படின்னா, அது இப்போ 2026 25 தான் வந்திருக்கணும். இந்த ஆர்டிக்கல் வெளிவந்த தேதி 2007 செப்டம்பர் 12. ஓகே. அப்பயே வந்து திரிஷாவும் விஜயும் குறித்த விஷயங்களை திரைத்துறையில் பரபரப்பாக பேசுகிற விஷயங்களை வச்சு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க. அதில் அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, இது குருவிப்பட ஷூட்டிங் நடந்ததை பற்றி விவரிக்கிற ஒரு ஆர்டிக்கல். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குருவி படத்துக்கு திரிஷாவை காஸ்ட் பண்ணுறதுல விஜய்க்கு துளியும் விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் வந்து திரிஷாவை பார்த்து பயப்படுறாரு, திரிஷாட்ட ஏதோ வந்து வலுவாக அவர் மாட்டிக்கிட்டாரு, அதனால் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ஒரு 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 ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதுலையும் அவர் வந்து ஒரு தயக்கம் காட்டுறாரு. ஏன் அப்படின்னா, தரணி அந்த படத்துக்கு டைரக்டர் தரணி தான் போல், அவர் வந்து திரிஷாவை தான் முதல்ல பிக் பண்ணுறாரு, இவங்களை வச்சு நம்ம போகலாம் அப்படின்னு. அதுக்கு வந்து விஜய் மறுப்பு தெரிவிக்கிறார், வேண்டாம் வேறு யாரையாவது தேடுங்க அப்படின்னு. அப்புறம் இவரும் வந்து 2-3 முக்கியமான நடிகையில் டேட் கேட்குறாங்க, யாருமே டேட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து வேறு வழியே இல்லை, அவங்கள தான் காசு பண்ணுற மாதிரி வருது அப்படின்னோடனே இவர் அப்பா எஸ்ஏசி அவர்கள்ட்ட சொல்லி நீங்கள் கொஞ்சம் ஹீரோயின் தேடுங்க அப்படின்னா அவர் 2-3 பேரை தேடுறாரு. முனி படத்தில் நடித்த வேதிகா இவங்கெல்லாம் அவர் வந்து ஆப்ஷனாக சொல்கிறாரு. அதுக்கு விஜய் மறுத்துறாரு, இல்லை வேதிகா எனக்கு வந்து செட் ஆக மாட்டாங்க, வேறு பாருங்கள். இப்போ கடைசியில் வேறு ஆப்ஷனே இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னா, விஜய்க்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததுக்காக அவர் வந்து ஒரு இதில் வந்து தி பார்க் ஹோட்டலில் விஜய் வந்து பார்ட்டி நடத்துகிறார். அந்த பார்ட்டிக்கு வந்து அப்போ அழகிய தமிழ் மகன் அதுக்கு முன்னாடி நடிச்சிட்றாரு போல். அப்போது அவங்க கூட நடித்த ஸ்ரேயாவை வந்து பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. அதே ஹோட்டலில் நயன்தாராவும் இன்னொரு நடிகையும் அங்கே தங்கியிருக்கிறாங்க. அவங்கள நான் இன்வைட் பண்ணட்டுமான்னு ஸ்ரேயா கேட்குறாங்க. சரி அவங்களையும் கூப்பிடுங்க அப்படின்ட்டு அப்போ நயன்தாராட்ட பேசி டேட்டும் வாங்கிடுறாரு விஜய். இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே இவர் ஷூட்டிங்க்கு போகிறார். அதே அழகிய தமிழ் மகன் எண்டு போர்ஷன் இவர் நடிக்கிறதுக்கு போகிறார். அங்கே போன செய்தி கேட்டு திரிஷா நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய் விஜயை நேரில் பார்த்து கொஞ்சம் நேரம் பேசியிருக்கிறாங்களாம். அதுக்கு பிறகு நயன்தாராட்ட வாங்கின கால் சீட்டை கேன்சல் பண்ணிவிட்டு குருவிக்கு திரிஷாவையே போட்டு இது பண்ணிடுறாங்க. அந்த ஆர்டிக்கல் என்னவா முடியுதுன்னா, விஜய் திரிஷாவிடம் ஏதோ வலுவாக மாட்டிக்கொண்டார், அதனால் மறுப்பு சொல்ல முடியாமல் அவங்க நேரில் பார்த்தோன்னே அவர் வந்து ஓகே அப்படின்னு மாட்டிக்கிட்டாருன்னா எப்படி, ஏதாவது வீடியோ ப்ரூஃப் அந்த மாதிரியான விஷயமா அது என்னங்கிறது முழுசாக தகவல் தரல. இது திரைத்துறைக்கு தெரியும் அப்படிங்கிறத அவங்க 2007 எழுதியிருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு தான் விஜய் எதிர்க்கிறாரு, இல்லை திமுக தான் எதிர்க்கிறாரு அப்படின்னா, அப்பயே திரிஷா வந்து அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்கிற விஷயத்த எழுதியிருக்கிறாருல்ல. இப்போ இது பொய்னா திரிஷா வந்து இன்னைக்கு பேசுகிறாங்கல்ல. இப்போ நயனா நாகேந்திரன் அவர்கள் பேசுனது அது பொதுவெளியில் பேசக்கூடாத விஷயம், அதுக்கு நம்மளும் கண்டித்து யூடியூப் வீடியோஸ்லையும் பதிவு போட்டிருக்கிறோம், பர்சனலாக நம்ம எழுதியிருக்கிறோம். இப்போ அதே போல் நக்கீரனை கண்டிச்சோ இல்லை இதே போல் பல பத்திரிகைகள் எழுதியிருக்கும்ல, அப்போ அவங்கள கண்டிச்சோ இல்லை அவங்க மேலே டிஃபர்மேஷனோ போட்டிருக்கலாம்ல திரிஷா, ஏன் போடலை? அது அவங்கள தான் கேட்கணும். போடல இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அப்பையிலேருந்து இதை எழுதிட்டு வராங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த 2 கனெக்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத இப்போ இவங்க நோண்ட அடுத்து நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து இதுக்கும் எடுத்து போடுவார். நம்ம வந்து லுலு சபா ஈஸ்டர் தான் வந்து தந்தை பெரியார் குறித்து பேசும்போது சொன்னார், நாதாக்கா ஜோம்பிகளை நோக்கி, டேய் நீங்கள் பெரியார் ரொம்ப சீண்டாதீங்க,
அவருக்கு தாடி இருக்கிறது வந்து தாடி மயிறு கிடையாதுரா, அது டைனமைட் ஒயரு. அதை தான் வந்து இந்த விர்ச்சுவல் அபியூசருக்குன்னு நம்ம சொல்லிக்கிறோம். நீங்கள் மீசைன்னு அந்த மீசையை ரொம்ப இழுத்து பார்க்காதீங்க. அவர் வச்சிருக்கிறது வந்து மீசை மயிர் கிடையாது, அது டைனமைட் ஒயரு. நீங்கள் ரொம்ப இழுத்தீங்கன்னா, அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா பீஃப் சாப்பிட்ட கதை, எஸ்டேட் எட்டி பார்த்த கதை, தங்க ஆபரணங்களால் வந்து ஆமாம் ஜொலித்த கதையெல்லாம் முதல்ல ஃபோட்டோவாக வெளியிட்டது நக்கீரன் தான். இதையும் வெளியிடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் அதை இழுத்து தான் பார்ப்பேன்னா தாராளமாக இழுத்து பாருங்கள், அவ்வளோ ஆதாரமாக அம்பலப்படும். இல்லை இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, அவர் வந்து இவ்வளோ இதையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இது ஆக்சுவலாக விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, இவர்கிட்ட மோத வேணாம், ஆனால் இவர்கிட்ட நிறையா ப்ரூஃப்லாம் இருக்குது அப்படின்றது. ஆனால் திருப்பி இவரே தான் அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட், அவ்வளோதான். இது வந்து எப்படின்னா, பாஜக வந்து ஒரு சிண்டிகேட்டாக செயல்படுவானுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அவங்களுக்கு ஒரு டூல் கிட் ஒன்று கொடுத்துருவாங்க, இந்த ட்வீட்டு இவங்களை டேக் பண்ணி இங்கே போடுங்க அப்படின்னு. அவங்களோட வேலை அதை அப்படியே கால் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, அவ்வளோதான். கிட்டத்தட்ட அதே போல் ஒரு காலாட்படையை தான் அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க யார் அட்டாக் பண்ணுறோம், எதுக்கு அட்டாக் பண்ணுறோம், அதை நம்ம அட்டாக் பண்ணுற விஷயம் வந்து சரியானதாக இருக்கா, அது நம்ம அரசியலுக்கு உட்பட்டு இருக்கா, அது எந்த அறிவும் இவங்களுக்கு கிடையாது. ஸோ சும்மா குருடான வந்து அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஊரில், அந்த மாதிரி சும்மா சுத்த வேண்டியதுதான் போட்டு, யார் என்ன அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம என்ன டூல் கிட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் போட்டு அடிக்க வேண்டியதுதான். இப்போ த்ரிஷா அங்கே இருந்திருந்தாங்க அப்படின்னா அப்போ இந்நேரம் சிபிஐ என்கொயரியில் அது வெளியே வந்திருக்கணும்ல. இல்லை இப்போ அதுதான் ஒவ்வொரு கட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இல்லையா. பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறதா அது விசாரணைன்னு சொல்கிறதான்னு தெரில. ஏன்னா உள்ளே வந்து சிபிஐ வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வாங்க வராதிங்கன்னு ஒரு பேச்சுவார்த்தை போகிறதாகவும் பல்வேறு மூத்த பத்திரிகையாளர் அதை சொல்கிறாங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்குல்ல, அது அவங்களுக்கு சுமூகமாக முடியாத பட்சத்தில் மேபி அதுவும் கூட வெளியில் வரலாம். கூடுதலாக என்ன தகவல்கள் இப்போ வரைக்கும் நம்ம கிடச்சிருக்கு அப்படின்னா, பல்வேறு சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ் அதை கவர் பண்ணவங்க சிபிஐயில் வந்து வாக்குமூலம்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் கொடுத்த வாக்குமூலம்லாம் தெளிவாக அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் வந்து விஜய் அப்புறம் தான் அங்கே வந்து அந்த ஸ்டாம்பேட் அலை உருவாகுது. அவரை வந்து போலீஸ் தரப்பு வேண்டாம், இதுக்கு மேலே உள்ளே போகாதீங்கன்னு தடுத்தாங்க. தடுத்ததுக்கப்புறமும் விஜய் தான் உள்ளே போனார். அது ஏன் உள்ளே போனாருங்கிற ஒரு முக்கியமான போர்ஷனையும் நக்கீரனுடைய இந்த இஷ்யூ ஆர்டிக்கல் டச் பண்ணுது. என்னன்னா, அங்கே ஜனநாயகன் படம் ஷூட்டிங் நடந்துருக்குது. ஷூட்டிங் நடக்கிறதுக்கு இவர் போகிற டைம் ஏன் இவ்வளோ டிலே அப்படின்னா, அந்த கூட்டத்தை காட்டணும், அந்த ஒரு பிரம்மாண்டமான செட்டப் தேவைப்படுது அப்படிங்க வந்து அவர் டிலேவாக போகிறாரு. அந்த காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க இல்லையா, விஜய் வர்றாருன்னா காலையிலேயே கரூரில் கூட்ட ஆரம்பிச்சு. இப்போ காலையிலேருந்து சோறு தண்ணி இல்லாமல் சாப்பிடாமல் கொள்ளாமல் குழந்தை குட்டியோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக கிறக்கம் வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே நிற்க முடியாது, கூட்டம் அதிகமாகிடுச்சுங்கும் பொழுது சிலர் வந்து அங்கேருந்து வெளியேற ஆரம்பிச்சிடுறாங்க. சிலர்லாம் பெரிய கூட்டம் அங்கேருந்து அலையாக வெளியேற ஆரம்பிக்குது. இதை உடனடியாக விஜய்க்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கேரனில் இருக்க விஜய்க்கு இங்கே வரும் கூட்டம் லேசாக கலைய ஆரம்பிக்குது அப்படின்னா, என்ன பண்ணியாவது அந்த கூட்டத்தை தடுத்து நிப்பாட்டுங்க, கண்டிப்பாக இன்றைக்கி அந்த கிளைமேக்ஸ் ஷாட்டை நம்ம அங்கே எடுத்தே ஆகணும். ஜனநாயகன் அடுத்து ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்குது, தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆனால் அதுதான் நமக்கு பெரிய பிரச்சாரமே, அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணியாவது அந்த கூட்டத்தை நிப்பாட்டுங்கன்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் தாவேக்காக்காரங்க மனித சங்கிலி போட்டு வெளியேற இருக்கிற மூச்சு திணறி என்னால் முடியல, விடுங்க நான் வெளியே போகிறேன்னு சொன்ன வயசானவங்களை குழந்தைகளை திரும்பியும் தள்ளி மனித சங்கிலி போட்டு திரும்பி அந்த கூட்டத்துக்குள்ளே தள்ளின அந்த வேலையை அதுக்கப்புறம் தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி அந்த கூட்டம் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய பில்டிங்கில் மொத்த இந்த படத்தினுடைய ஷூட்டிங் டீமுமே அங்கே இருந்திருக்குது. கேமரா யூனிட் அங்கே இருந்திருக்கிறாங்க. அங்கேருந்து தான் அந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் வந்து த்ரிஷாவை பற்றியோ கீர்த்தி சுரேஷ் இருந்ததை பற்றியோ சொன்னது விஜய்க்கு பேக் ஃபயர் ஆகிருக்காது. ஆனால் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் தகவல் அவர் சொல்கிறார் இல்லையா, அதுதான் அவருக்கு வந்து பெரிய குடைச்சலாக இருக்குது. அதை சைலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த காலாட்படையை வந்து ஏவி விட்டுருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ நக்கீரன் கோபால் அவர்களை தாக்கக்கூடியதுக்கான வந்து ஒரு காரணமாக இருக்குது. நம்ம திரும்பி சொல்கிறத தான் நீங்கள் வந்து தொடர்ந்து தாக்குங்க, அப்போ தான் வந்து அவர் இன்னும் ஃபோட்டோ ஆதாரங்களோட இன்னும் வந்து ஆடியோ ப்ரூஃப்ஸ் எல்லாம் அவர் வெளியிடுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும், வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா விஜய் கூட அந்த பாடி கார்டு ஒருத்தர் போவார் இல்லையா, ஒரு 7.8 அடியில், அவர் குழுவில் இருந்து இப்போ 41 பேர் உயிரை அந்த சாகிறத நேரில் பார்த்து மனசு கேட்காம அந்த குழுவில் இருந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு வெளில போயிருக்காரு. அவர் நக்கீரன் கோபால் அவர்களிடம் அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே த்ரிஷா உள்ளே இருந்தாங்க, அவங்க இருந்தாங்கங்கிற தகவல் எங்களை போன்ற ஒரு 6-7 பேருக்கு தான் தெரியும் அப்படிங்கிற இந்த முழு தகவலையும்
ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்தது அப்படிங்கிற இந்த முழு தகவலையும் சொன்ன சோர்ஸ் வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து தாக்குங்க, அப்போ தான் அவர் இதெல்லாம் இறக்குறதுக்கு வந்து வாய்ப்பாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக அடுத்த சிபிஐ என்கொயரியில் எல்லாமே ஒன்று ஒன்றா வெளியே வரும் அப்படின்னு இவங்க நோண்ட அடுத்தடுத்த நக்கீரன் இஷ்யூலையும் இதெல்லாம் வெளியே வரும்னு நினைக்கிறேன். அடுத்து தாவேகாவின் தேர்தல் நிலை, ஏன்னா அடுத்தடுத்து வேட்பாளர்கள் வந்து அறிவிச்சுக்கிட்டே வராங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் அறிவிக்கிறா? இல்லை அவங்களே அறிவிச்சுக்கிறாங்க. அதிமுகவில் வேட்பாளர் பட்டியல், முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சு? அவங்களோட அதிமுகனுடைய அதிகாரப்பூர்வ தளத்திலேருந்து வருது. அவங்க தலைவர்கள் அதை அறிவிக்கிறாங்க. கரெக்டாக. இப்போ திமுகவில் வந்து இன்னும் ஃபைனல் ஆகலை. இப்போ வெவ்வேறு கூட்டணியில் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம் அல்லது நாங்கள் வந்து இவங்களோட சேர்றோம் அப்படிங்கலாம் யார் யார் அறிவிக்கிறா? அதாவது அதிகாரப்பூர்வ தலைமைகள் அறிவிக்குது. இங்கே யார் அறிவிக்கிறா? அவரே அறிவிச்சுக்கிட்டாரு. யார்? ராஜ்மோகன் வந்து அவரே அறிவிச்சுக்கிட்டாரு. எழும்பூரில் நான் தான் நிற்கிறேன் அப்படின்றது. ஏன் உங்கள் தலைமை ஏன் உங்களை வந்து சொல்ல மாட்டேங்குது? இப்போ தோக்கிறதுக்காகவே கட்சி நடத்துகிறவர் சீமான், அவர் கூப்பிட்டு 234 வேட்பாளர்களையும் மேடையில் உட்கார வச்சுட்டு இந்த தொகுதியில் வந்து இவர் தான் டம்மி கேண்டிடேட், இந்த தொகுதியில் இவர் தான் டம்மி கேண்டிடேட், இந்த தொகுதியில் அவர் தான் டம்மி கேண்டிடேட்னு அறிவிக்கிறாரு. அந்த மாதிரி ஏன் இவர் அறிவிக்க மாட்டேங்கிறாரு? என்ன பிரச்சனை இருக்கு? இல்லை, இப்போ தான் அதுக்கான கூட்டம் நடத்த போகிறாங்க தான் செய்தி வந்துச்சு. எப்படி முன்னாடியே நீங்கள் வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சுட்டு அவங்களே செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வேட்பாளர் சந்திப்பு கூட்டம்னு நடத்த போகிறாங்க. வேட்பாளர் தான் சந்திக்க போகிறீங்க நீங்கள். அப்போ அதையும் ஒரு கூட்டமாக தான் நீங்கள் நடத்துவீங்க. அதையும் நீங்கள் வெளில வந்து மக்கள்கிட்ட நீங்கள் அறிமுகப்படுத்த மாட்டீங்க. இந்த லட்சணத்தில் தான் இருக்குது தாவேக்கா. சரி, இவரோட இதை எப்படி பார்க்குறீங்க? எக்மோரில் நிற்கிறாரு ராஜ்மோகன். எக்மோரில் வந்து அல்ல, அந்த கூட்டத்துலேயும் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக பார்த்தேன். அடுத்து உங்கள் வீட்டில் தான் சாப்பாடு, நீங்கள் எடுத்து வைங்க, காலைல நீங்கள் எடுத்து வைங்க, மதியானம் நீங்கள் எடுத்து வைங்கன்றத அவர் வேட்பாளர் நிற்கிறத அப்படி சந்தோஷமாக வெளிப்படுத்திக்கிட்டார். அதனால் கேட்குறேன். இல்லை, இது சந்தோஷமாக வெளிப்படுற மாதிரி தெரில. அவர் மேடையிலன்ட்டு ஏங்க அந்த கோரிக்கை சொன்னாங்களே, நிறைவேற்றினாங்களா? இந்த ஏரியாவில் வந்து இந்த பாதாள சாக்கடை திட்டம் வரும்னு சொன்னாங்களே, செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிருந்தா ஓகே, ஒரு கேண்டிடேட் ஒரு பவர்ஃபுல்லாக ஆஹா அறிமுக கூட்டத்திலேயே வந்து போட்டு பழக்கிறாரு அப்படின்னு வரும். அவர் அங்கே என்ன சொல்கிறாரு? காலை சாப்பாடு உங்கள் வீட்டில் தான், மதியான சாப்பாடு உங்கள் வீட்டில் தான், நைட்டு சாப்பாடு நீங்கள் எடுத்து வைங்க. அப்போ கூட அந்த ஃபேன்ஸை சுரண்டி திங்கிறதுல தான் அவங்க இருக்காங்க. ஏன் ஒரு சாப்பாடு கூட வந்து நீ ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குதா இல்லையா? ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், இந்த நேரத்துக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலான்னு விலைப்பட்டியல் கொடுத்துருக்குது. அதை கூட உன் கை காசில் வைக்க மாட்டியா? அதுக்கு கூட வந்து அந்த ஃபேன்ஸை தான் நீ வந்து சுரண்டி திம்பியா? இல்லைங்க, அவர் வந்து பாசமாக பொதுமக்கள்கிட்ட கனெக்ட் ஆகி பேசினார் அப்படின்னா, காலைல நீங்கள் சோறு போடுங்க, மத்தியானம் நீங்கள் சோறு போடுங்கன்னு நான் யாசகம் கேட்குறியா? எனக்கு புரியல. நீ வந்து வேட்பாளரா இல்லை நீ வந்து வேறு எதுமா? எனக்கு சுத்தமாக வந்து டவுட்டாக இருக்குது. இப்படி யாராவது பேசி கேட்டிருக்கீங்களா? இந்த கட்சியில் மட்டும்தான் தலைவர் வெளில வர மாட்டேங்கிறாரு. கூடுதல் தகவல் என்னென்னா, இந்த முறை வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு விஜய் தயாராகவே இல்லை. ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கணும், அதனால் நான் வந்து வர விருப்பப்படலை அப்படின்னு. டிசம்பராங்க எலெக்ஷன் வைக்க முடியும்? அவர் கேட்டாலும் கேட்பார், ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. அவருடைய பிரச்சார பட்டியல் பார்த்தீங்களா? 10 மணிக்கு எம்கேபி நகர், 1 மணிக்கு கொளத்தூர், 2 மணிக்கு வில்லிவாக்கம், 3 மணிக்கு அண்ணா நகர், 4 மணிக்கு விருகம்பாக்கம். 4 மணிக்கு மேலே வண்டி ஓடாது. இல்லை, கரூரில் ஒரு இடத்துக்கே இவ்வளோ லேட்டாச்சு, வர முடியல. அந்த டைமுக்கு அங்கே வர முடியல. இந்த 1 மணி நேரம் கேப்பில் எப்படி இந்த பிரச்சனை? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் வர டைமிங்கே பாருங்கள். காலைல 10 மணிக்கு தான் நல்லா நாள் அடித்தானா நல்லா தெளிஞ்சு நல்லா குளிச்சு பவுடர்லாம் அடிச்சுட்டு பொறுமையாக கிறக்கம்லாம் இறங்கினதுக்கப்புறம் 10 மணிக்கு வந்துட்டு கரெக்டாக 4 மணிக்கெலாம் கடையை சாத்திட்டு 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது அப்படிங்கிற மாதிரி 6 மணிக்கு மேலே ஒரு போய் பொந்தில் திரும்பி அடைஞ்சுக்குவார். மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்கள் அரசியலுக்கே வராதிங்க, மக்களுக்கு இன்னும் தொந்தரவே இருக்காது. 41 பேர் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தானே செத்து போனாங்க. நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா இந்த தொந்தரவு இருக்காதுல்ல. இப்போ இந்த அளவில் தான் ஒரு வந்து அரசியல் பண்ணுறாரு, இந்த அளவில் இது பண்ணுறாரு. கூடுதலாக என்ன தகவல் அப்படின்னா, இவங்க தேர்தல் ஆணையத்தில் இதுவரைக்கும் இல்லாத விசித்திரமான வித்தியாசமான கோரிக்கை வைக்கிறாங்க. என்னென்னா, எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து பிரச்சார இடத்துக்கு திரும்பி பிரச்சாரத்துலேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரோட்டோக்காலோட செக்யூரிட்டி கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்திட்ட கேட்குறாங்க. இப்படி ஒரு அனுமதியை, இப்படி ஒரு விஷயத்தை யாருமே இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியுமே கேட்டதே கிடையாது. இப்படி ஒரு விஷயத்த கேட்குறாங்க. முதல்ல தேர்தல் ஆணையம் வந்து எப்படி இந்த மாதிரி செக்யூரிட்டி இந்த மாதிரி உத்தரவுலாம் எப்படி கொடுக்கும்னா, அவங்களுக்கு ஒரு செலவனம் இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு செலவாகும் இல்லையா? அதெல்லாம் அவங்க கணக்கு எழுதி வச்சுருப்பாங்க தேர்தல் ஆணையம். அவங்களுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்குவாங்க, அதுலேருந்து தான் அவங்க அந்த செலவுலாம் பண்ணுவாங்க. இப்போ இவங்க இப்படி கேட்குறது மூலமாக, இவ்வளோ எக்ஸஸாக கேட்குறது மூலமாக என்னென்னா, இதை கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் மறுக்கும். இவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது.
இப்போ ஒரு கட்சிக்கே அவங்க வந்து இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவர் பனையூர் பங்களாலேருந்து கிளம்பி இப்போ ஒரு கொளத்தூர் வராரு, ஒரு எம்கேபி நகர் போகிறாரு அப்படின்னா அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு செக்யூரிட்டி டெப்ளாய் பண்ணி திரும்பி அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது, இவ்வளவுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுல எவ்வளோ செலவாகும்? இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் செலவு பண்ண முடியுமா? இவர் ஒருத்தருக்கே மொத்த செலவையும் கொடுக்குறது எப்படி வந்து இல்லை, அது கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ இப்படியான ஒரு கோரிக்கையை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா இது தெரிஞ்சு தான் வைக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் இப்படி போய் கேட்டால் அவங்க கண்டிப்பாக மறுப்பாங்க. மறுத்தா உடனே என்ன சொல்லலாம்னா, எஸ்ஓபிங்கிறது எப்படி திமுக தான் உருவாக்கியிருக்குன்னு ஒரு பிம்பத்தை ரசிகர் மட்டியில் கட்டிட்டாங்களோ, அதே போல் தேர்தல் ஆணையம் எங்கள் அண்ணனை வந்து ஒடுக்குது, அதனால் எங்கள் அண்ணன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர முடியல, அவர் வீட்டிலே இருக்கார் அப்படின்னு ஒரு நரேஷனை கட்டி இந்த பிரச்சாரத்துக்கும் விஜய் வராமல் பனையூர் பங்களாலே படுத்திருந்து எம்ஜிஆர் போல் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு கதையை சொல்ல போகிறாரு. இதுதான் வந்து நடக்க போகுது. ஏன்னா அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து ஏறக்குறைய 15-20 வருஷம் வந்து அவர் ஒரு பியூரோக்ராட்டாக இருந்தவர் தான். அப்போ இந்த மாதிரியான தேர்தல் நேரத்தில் பியூரோக்ராட் எப்படி செயல்படும், அவங்க எந்த அளவுக்கு காசு நுணுக்கி செலவு பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் தெரிஞ்ச நபர் தான் அருண்ராஜ். இவ்வளோ தெரிஞ்ச ஒரு நபரே இப்படியான ஒரு கோரிக்கையை வந்து வைக்க சொல்கிறாரு, இப்படி ஒரு கோரிக்கைக்கு வந்து துணை போகிறாரு அப்படின்னா இது தெரியாமலாம் நடக்கிறது இல்லை. எழுதி வச்சுருங்க, விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வரப்போகிறது இல்லை, அவர் வரமாட்டார். கடைசி வரைக்கும் சாப்பாடு, காலை சாப்பாடு நீங்கள் எடுத்து வைங்க, நைட்டு சாப்பாடு நீங்கள் எடுத்து வைங்க, மத்தியான சாப்பாடு நீங்கள் எடுத்து வைங்கன்னு இவங்க ஃபேன்ஸை சுரண்டி தின்னுட்டு ஏப்ப விட்டு போகிறாங்க. இதுதான் வந்து தாவேக்காவோட பிரச்சார நிலைமை இப்போ வரைக்கும். ஸோ இப்படி தான் அவங்க வந்து வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அவ்வளோ தூரம் தொல்லை பண்ண விருப்பம் இல்லை, அதனால தான் அவர் வரலன்னா, ஐயோ தாராளமாக கண்டெஸ்ட்டும் பண்ணாதீங்க, 234 தொகுதியில் உங்கள் தொல்லையே இருக்காது, மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க.